வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பழைய முறையிலாவது தேர்தலை நடத்துங்கள். அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் ஒருமித்து வலியுறுத்து. மாகாண சபை தேர்தலை வருட இறுதிக்குள் நடத்த தீர்மானம். ஜூனில் தேர்தல் முறைமை அறிவிக்கப்படும். வடக்கு கிழக்கில் முதலீடு செய்வதற்கு சீனா ஆர்வம். தமிழர்கள் குறித்து தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும். சீன தூதுவர் தெரிவிப்பு. அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் QR முறை எரிபொருள் விநியோகம். இலங்கை ஜப்பான் இடையே புதிய சுற்றுலா உறவு. தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு விஜயம். வடக்கில் ஆதரவை பெற்று அனுரகுமார மாகாண தேர்தலை நடத்தாமை ஏன் கேள்வி எழுப்புகிறார் மனு கணேசன். ஈரானிய கப்பல் மூழ்கடிப்பு சம்பவம் சர்வதேச விதிமீறல். புதுடில்லியில் நாமல் தெரிவிப்பு. போதை மாத்திரை நுகர்ந்த சமயம் பிடிபட்ட சுத்திகரிப்பு பணியாளர் பல்கலை ஊழியர்களால் போலீசாரிடம் ஒப்படைப்பு. மன்னார் மறைமாவட்ட ஆயரை நேரில் சந்தித்த ஸ்ரீதரன் எம்பி. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் குறித்து கலந்துரையாடல். உள்ளூர் உற்பத்திகள் இனி யாழிலிருந்து நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. சுங்க திணைக்களமூடாக ஆளுநர் நடவடிக்கை. விஜய் எனக்கு பிடித்த நடிகர், ஆனால் அரசியல் என்பது வேறு. நாமல் ராஜபக்ஷ கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய பேரூட் கலாநிதி ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை ஆண்டகியை நேற்று காலை சந்தித்து கலந்துரையாடினார். மன்னார் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் சமகால சவால்கள் தொடர்பாக ஆயரின் கவனத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு சென்றார். இந்த சந்திப்பின் போது தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனும் உடனிருந்தார். சமகால அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் தமிழ் மக்களின் நலன் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR குறியீடு முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரும் என வலுசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக இந்த QR முறைமை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுவதோடு முறைகேடுகள் மற்றும் அத்துமீறிய கையிருப்புகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களை பதிவு செய்து பெற்ற QR குறியீட்டை பயன்படுத்தி மட்டுமே எரிபொருளை பெற முடியும். அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இந்த முறைமை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எனவும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தினுள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை நுகர்ந்த வேளையில் கையும் களவுமாக மடக்கி பிடிக்கப்பட்ட தனியார் சுத்திகரிப்பு சேவை பணிப்பாளர் ஒருவர் யாழ் பல்கலைக்கழக பாதுகாப்பு ஊழியர்களால் கோப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாவது, நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் பல்கலைக்கழக வளாகத்தின் பின்புறத்தில் பாதுகாப்பு ஊழியர் அறைக்கு பின்னால் தனியார் சுத்திகரிப்பு சேவை பணிப்பாளர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடுவதை அவதானித்த பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் கடமையில் இருந்த பாதுகாப்பு பரிசோதகருக்கு விடயத்தை தெரியப்படுத்திய பின்னர் சந்தேக நபரை மறைந்திருந்து கண்காணித்துள்ளார். ஆட்கள் நடமாட்டமற்ற பகுதிக்கு சென்ற சந்தேக நபர் தன் உடைமையில் வைத்திருந்த தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை நுகர்ந்த வேளையில் மறைந்திருந்த பாதுகாப்பு ஊழியர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை பிடிக்க முற்பட்ட வேளையில் பாதுகாப்பு ஊழியர்களை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில் பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் காயமடைந்துள்ளார். எனினும் உடைமையில் சந்தேகத்துக்கிடமான பொருளுடன் பிடிக்கப்பட்ட நபர் பல்கலைக்கழக நிர்வாகத்தினூடாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு கோப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஏற்கனவே வேறொரு போதைப்பொருள் வழக்கில் தண்டனை அனுபவித்த பின்னர் அண்மையிலேயே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் என்று விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. சந்தேக நபரை ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
தென்னிந்தியாவிலே தனக்கு மிகவும் பிடித்த நடிகர் விஜய் என்றும் தான் அவருடைய ரசிகர்களில் ஒருவன் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெளிப்படையாக தெரிவித்தார். புதுடில்லியில் இந்தியா டுடே கான்க்ளேவ் 2026 பொது உரையாடல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தானும் தனது தந்தையும் விஜயின் அடுத்த திரைப்படத்தை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். இதன்போது விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாமல், விஜய் சிறந்த நடிகர், ஆனால் நடிப்பு என்பது வேறு, அரசியல் என்பது முற்றிலும் வேறு என்பதை அவர் உணர வேண்டும் என்று கூறினார். சினிமாவில் நடிப்பது போலல்லாமல் அரசியலில் அவர் ஒரு நிஜகால திரைக்கதையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் கச்சதீவை இந்தியா மீட்டெடுக்க வேண்டும் என்ற விஜயின் அரசியல் நிலைப்பாடு குறித்து கேட்கப்பட்ட போது 1974 ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு இலங்கை இறையாண்மைக்குட்பட்ட ஒரு பகுதி என்றும் நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டமாக தெரிவித்தார். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மாநில அரசுகளால் அல்லாமல் மத்திய அரசுகளுக்கு இடையிலேயே தொடங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விஜய் தனக்கு பிடித்த நடிகர் என்று தான் கூறுவது தமிழ்நாட்டில் தமக்கு ஆதரவாக அமையலாம் அல்லது இலங்கையில் தனக்கு சிறு சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ஷ இருந்த போதிலும் விஜயின் நடிப்பு திறமையை நான் மதிப்பதாக தெரிவித்தார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் இந்நாட்டுக்கு வருகை தந்துள்ள 11 பேர் கொண்ட ஜப்பானிய தூதுக்குழுவினர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட்டுள்ளனர். இலங்கையின் முன்னணி சுற்றுலா நிறுவனமான கொனைசன்ஸ் டிசிலோ நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் இந்த விஜயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மக்களின் வரலாறு, பௌத்த மதத்தின் வருகை மற்றும் வளர்ச்சி, பாரம்பரிய கலாச்சாரம், ஆயுர்வேத சிகிச்சை முறைகள், சம்பிரதாயபூர்வ பழக்க வழக்கங்கள் மற்றும் பொருளாதார பயிற்சிகள் குறித்து ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கொள்வதே இத்தூதுக்குழுவின் பிரதான நோக்கமாகும். இந்த விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை உறவுகளை வலுப்படுத்துவதுடன் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை ஜப்பானிய மக்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் தூதுக்குழுவினர் தெரிவித்தனர். குறிப்பாக ஜப்பானிய சுற்றுலா பயணிகளிடையே இலங்கை ஒரு முதன்மையான சுற்றுலா தலமாக பிரபல்யப்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. கொழும்பு, அனுராதபுரம், சிகிரியா, மகியங்கனை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு இலங்கையின் தனித்துவமான கலாச்சார மரபுகளை சர்வதேச அரங்குக்கு எடுத்துச் செல்வது தொடர்பான விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டது. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமியே உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அலுவலகத்துக்கு மேலதிகமாக இத்தூதுக்குழுவினர் சபுகஸ்கந்த புராண விகாரை, மிகிந்தலை, அனுராதபுரம், சிகிரியா, தம்பானை, மல்வத்து மகாவிகாரி மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் உட்பட பல முக்கிய இடங்களுக்கும் விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் சந்தைப்படுத்தல் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் உள்ளூர் உற்பத்திகளை யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடியாக புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒழுங்குகளை இலங்கை சுங்க திணைக்களத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித பிரதேசமான திருமுருகண்டியில் அரியாத்தை பாரம்பரிய சைவ உணவகம் மற்றும் முல்லைத்தீவு உற்பத்திகளின் விற்பனை நிலையமான மேட்டின் முல்லைத்தீவு ஆகிய இரு நிலையங்களையும் நேற்று சனிக்கிழமை காலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்து பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து முறையாற்றிய ஆளுநர் போரால் முழுமையாக பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக நான் பொறுப்பேற்ற போது ஒன்றுமே இல்லாத அடிமட்டத்திலிருந்தே மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டியிருந்தது. அன்று மாவட்ட செயலாளராக இருந்து என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். வடக்கு மாகாணத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான அதிக வளங்களை கொண்ட மாவட்டம் முல்லைத்தீவாகும். ஆனால் வறுமையின் பிடியிலும் இதுவே முதலிடத்தில் இருக்கிறது. இதனை மாற்றியமைப்பதற்கு இவ்வாறான தொழில் முயற்சிகள் நிச்சயம் கை கொடுக்கும். அங்கு அதிகளவான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழும் நிலையில் அவர்களை வாழ்வாதார ரீதியில் உயர்த்திவிட வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. இதற்கு பெரும் பங்களிப்பு செய்யும் கனடிய தமிழ் பேரவைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். மேலும் குறித்த காணி ஒதுக்கீடு தொடர்பில் நினைவு கூர்ந்த ஆளுநர் இந்த இடம் மிகவும் பொருத்தமானவர்களுக்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாவட்ட செயலாளராக நான் பணியாற்றிய காலத்திலே திருமுருகண்டி ஆலயத்துக்கு அருகிலுள்ள இந்த காணியை சிவபூமி அறக்கட்டளைக்கு வழங்கினேன். பின்னர் அவர்களின் வேண்டுகோளின் பேரில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தில் கையளிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இந்த காணிகளை பாதுகாக்கும் பொருத்தமானவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் பாரிய சவால்களையும் அழுத்தங்களையும் எதிர்கொண்டோம். அந்த அதிகூடிய அழுத்தங்களுக்கு மத்தியில்தான் நாம் இந்த காணியை பாதுகாத்தோம் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என தெரிவித்தார்.
இவ்விசேட நிகழ்வில் வடக்கு மற்றும் கிழக்கு பொருளாதார மேம்பாட்டு மையத்தின் பணிப்பாளர் பிரதீபன், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவி திருமதி அபிராமி கைலாசப்பிள்ளை, உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன், கனேடிய தமிழர் பேரவையின் நிர்வாக இயக்குநர் டன்டன் துரைராஜா, கனேடிய தமிழர் பேரவையின் மனிதாபிமான திட்டங்களின் ஒருங்கிணைப்பாளர் துஷ்யந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை கடல் எல்லைக்கு அருகே ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவமானது சர்வதேச கடல்சார் விதிமுறைகளை மீறும் சட்டவிரோத செயலாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். புதுடில்லியில் நடைபெற்ற இந்தியா டுடே கான்க்ளேவ் 2026 உலகளாவிய உரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் குறிப்பிடுகையில், விசாகப்பட்டினம் அருகே இந்திய கடற்படையுடன் இணைந்து கூட்டுப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வேளையிலே ஈரானிய கப்பல் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலால் இந்த சம்பவம் நேரிட்டதாக கூறப்படும் நிலையில் இதில் 80க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளனர். ஈரானிய கப்பலிலிருந்து தப்பி பிழைத்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை இலங்கையை கேட்டுக் கொண்டதாக வெளியாகும் செய்திகளை நான் கண்டிக்கின்றேன். இலங்கை தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய பெருங்கடலின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் இந்தியா முதன்மையான பங்கை வகிக்க வேண்டும். இதற்காக கொழும்பு பாதுகாப்பு மகாநாடு போன்ற பிராந்திய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதுடன் கடல்சார் விழிப்புணர்வு முன்முயற்சிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியமாகும். இலங்கையில் 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனைத் தொடர்ந்து உருவான அரசியல் கொந்தளிப்புகளில் வெளிசக்திகளின் தலையீடு இருந்தது. அந்த நெருக்கடியுடன் தொடர்புபடுத்தி எனது குடும்பத்தின் மீது சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் அடியோடு மறுக்கிறேன் என்றார். மாகாண சபை தேர்தலை வருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு முன்னர் எந்த முறையில் தேர்தலை நடத்துவது மற்றும் தேர்தலுக்கான திகதி என்பவற்றை அறிவிக்கவும் தீர்மானித்துள்ளது. உத்தேச மாகாண சபை தேர்தலில் புலம்பெயர்ந்துள்ள இளைஞர்களுக்கும் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. மேலும் எந்த முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக அமைச்சர் விஜித ஹேர தலைமையில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள குழு இவ்வாரம் கூட உள்ளது. இதன்போது தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர்ந்த இளைஞர்களுக்கு வாக்களிப்பும் வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டது. இதுகுறித்து மேலும் தெளிவுபடுத்துகையில், நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ள பாராளுமன்ற அமர்வுகளின் போது மாகாண சபை தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்புகளை அரசு தரப்பு வெளியிட உள்ளது. மறுபுறம் மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் குறித்த குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த பரிந்துரைகளின் தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர்ந்துள்ள இளைஞர்களுக்கும் வாக்களிக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்தல் போன்ற விடயங்களுக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட உள்ளது. அத்துடன் புலம்பெயர் இளைஞர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருந்த நிலையில் கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் பன்னாட்டு ராஜதந்திர மையங்களுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கலந்துரையாடியிருந்தார். இந்த கலந்துரையாடலில் எட்டப்பட்ட விடயங்கள் மற்றும் புலம்பெயர் இளைஞர்களுக்கான வாக்குரிமை குறித்து பரிந்துரைகள் வெளிவிவகார அமைச்சுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் உத்தேச மாகாண சபை தேர்தலில் புலம்பெயர் இளைஞர்களுக்கும் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டது. பொருளாதார இலக்குகளை நோக்கி செல்லும் போது அனாவசியமான அழுத்தங்களை தவிர்க்கும் வகையிலே மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த வருடத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GLP+ வரிச்சலுகை நிறைவு பெறுகின்றது. அந்த வரிச்சலுகையை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் ஜனவரியில் மீண்டும் விண்ணப்பிக்கப்பட வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் GLP+ வரிச்சலுகை மீண்டும் பெற்றுக்கொள்ள மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், நல்லாட்சி மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு என 4 துறைகளில் 27 நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது மற்றும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் என்பன முக்கிய விடயங்களாக உள்ளன. மறுபுறம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. மாகாண சபை தேர்தல் விடயத்தில் அனாவசியமான அழுத்தங்கள் வரக்கூடும் என்பதால் அதற்கு முன்னரே தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ஷவே போரை முன்னெடுத்தார்.
இதனால் வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் அவர் தொடர்பில் கடும் விமர்சனம் இருந்தது. தம்மை மக்கள் விமர்சித்த போதிலும் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்தார். எனினும் வடக்கு மக்களின் ஆதரவை பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஏன்? எனது கேள்வி சரிதானே? இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பினார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதி வடக்குக்கு செல்கிறார், சுதந்திரமாக நடக்கிறார், செல்ஃபி எடுக்கிறார். இது நல்ல விடயம். இதில் எவ்வித தவறும் கிடையாது. இப்படி மக்கள் ஆதரவை பெற்ற ஜனாதிபதியால் ஏன் தேர்தலை நடத்த முடியாதுள்ளது என்றார் மனோ கணேசன். மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையின் கீழ் நடத்துவதற்கு யோசனைக்கு நாம் ஆதரவு அளித்தோம். எதிரணியில் இருக்கும் போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அதற்கு ஆதரவு அளித்தார். எனினும் தற்போது அவர்களின் நிலைப்பாடு மாறியுள்ளது. இதற்கான காரணம் தெரியவில்லை. மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையின் கீழ் நடத்துவதற்குரிய தனிநபர் சட்டமூலம் உள்ளது. அதனை அரசாங்கம் தமது சட்டமூலமாக கொண்டு வர வேண்டும். இதற்குரிய கோரிக்கையை நாம் முன்வைப்போம் என்றார் மனோ கணேசன். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் சீன சுற்றுலா பயணிகளை அங்கு ஈர்க்கவும் சீனா மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறது. தமிழ் மக்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான வரலாற்று ரீதியான அச்சங்கள் மற்றும் தவறான அபிப்பிராயங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென்கோங் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மனித குலத்தில் பகிரப்பட்ட எதிர்காலம் எனும் தலைப்பிலான கலந்துரையாடலில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டார். ஊடகவியலாளர்கள், கல்வியாளர்கள், சிந்தனை குழாம் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். வடக்கு கிழக்கு விவகாரம் குறித்து தூதுவர் மேலும் குறிப்பிடுகையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு சில தரப்பினர் எனக்கு ஆலோசனை வழங்கினர். தமிழ் மக்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான வரலாற்று ரீதியான அச்சங்கள் மற்றும் தவறான அபிப்பிராயங்கள் மாற்றப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டால் பல விடயங்கள் எளிதாக சாதிக்க முடியும். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக சீனா 1200 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. தமிழ் மக்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் என சிலர் கூறினாலும் நான் பலமுறை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றுள்ளேன். அங்கு வாழும் தமிழ் மக்கள் மிகவும் அன்பானவர்கள் மற்றும் விருந்தோம்பல் பண்பு மிக்கவர்கள் என்பதை நான் நேரில் கண்டேன். தமிழ் மக்களின் நலன் கருதி வீடமைப்பு திட்டங்கள், மீன்பிடி வலைகள் வழங்கல் மற்றும் உலருணவு பொதிகளை வழங்கல் மற்றும் விநியோகித்தல் போன்ற பணிகளுக்காக 120 கோடி ரூபாவை ஒதுக்க சீன அரசாங்கத்தை நான் இணங்கச் செய்துள்ளேன். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கில் உணவுப் பொதிகளை விநியோக திட்டமிட்டுள்ளேன் என்றார். இதேவேளையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் முதலீட்டு நிலைமைகள் குறித்தும் சீன தூதுவர் கருத்து வெளியிட்டார். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருப்பது பாராட்டுக்குரியது. வரும் விவசாயம் மற்றும் பெருந்தோட்டத் துறையை மட்டும் நம்பியிருக்காமல் கைத்தொழில் துறையை பலப்படுத்தினால் மட்டுமே நிலையான வேலைவாய்ப்புகளையும் வருமானத்தையும் உருவாக்க முடியும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க வினைத்திறனான நடைமுறைப்படுத்த வேண்டும். சீனாவில் ஷாங்காய் போன்ற நகரங்களில் இருப்பது போன்று முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வருவதற்கு முன்னரே இணையம் வாயிலாக அனைத்து பணிகளையும் முடிக்கும் வசதி அவசியம். நாட்டின் மொத்த சனத்தொகையில் 25% மக்கள் இன்னும் வறுமை கோட்டின் கீழ் உள்ளனர். பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் வறிய மற்றும் நலிந்த பிரிவினரை சென்றடைய வேண்டியது கட்டாயம் என்று தூதுவர் சுட்டிக்காட்டினார். சீனாவின் ஷென்சன் மற்றும் யுன்னான் போன்ற மாகாணங்களிலிருந்து வந்த தன்னார்வ குழுக்கள் கடந்த ஆண்டில் மட்டும் இலங்கையில் 400க்கும் மேற்பட்ட கண்புரை அறுவை சிகிச்சைகளை இலவசமாக மேற்கொண்டுள்ளன. அத்துடன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான விசேட மருத்துவ வாகனம் ஒன்றையும் சீனா இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வை மேம்படுத்த சுற்றுலா பயணங்களை ஊக்குவித்தல், வருடாந்தம் 1000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி திட்டங்களை வழங்குதல் மற்றும் கலாச்சார விழாக்களின் ஊடாக தொடர்புகளை பலப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கின்றோம். இலங்கைக்கான சீனாவின் ஏற்றுமதி 5.7 பில்லியன் டாலர்கள். ஆனால் சீனாவுக்கான இலங்கையின் ஏற்றுமதி வெறும் 300 பில்லியன் டாலர்கள் ஆகும். இந்த பாரிய வர்த்தக பற்றாக்குறையை சீனா விரும்பவில்லை. இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பே இதற்கு காரணம். இந்த இடைவெளியை நிரப்புவதற்காகவே சீன முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை இலங்கையில் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த உடன்படிக்கை இல்லாமலே சீனா இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் இறக்குமதி மூலகர்த்தாவாகவும் உள்ளது. இலங்கை தனது அனைத்து உற்பத்திகளையும் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்தாலும் அதனை உள்வாங்கக்கூடிய மிகப்பெரிய சந்தை எங்களிடம் உள்ளது. எனவே வீணான அச்சங்களை களைந்து இந்த உடன்படிக்கையை முன்னெடுப்பது இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் என்று சீனா இலங்கைக்கு உதவும் நிலையில் இருப்பது போன்று எதிர்காலத்தில் சீனாவுக்கு தேவை ஏற்படும் போது இலங்கை உதவும் என நம்புகின்றனர்.
உதவி பெறுபவர் சங்கடப்படக்கூடாது என்பதனாலேயே செய்த உதவிகளை சீனா மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்வதில்லை என்றார். இலங்கையில் நீண்டகாலமாக இழுபறையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை இனியும் காலம் தாழ்த்தாது. தேவையேற்படின் பழைய தேர்தல் முறைமையிலாவது உடனடியாக நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் ஒருமித்த குரலில் வலியுறுத்தியுள்ளன. இதற்கு முன்னர் மாகாண சபை முறைமை அரசு அதிகாரிகளால் வெள்ளையானி என விமர்சிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அதிகாரிகளும் அவ்வாறே குறிப்பிடுவதாகவும் அவை விசனம் வெளியிட்டுள்ளன. மாகாண சபை தேர்தல் குறித்து சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தலைமையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் தேர்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் முன்னாள் தேர்தல் ஆணையாளர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் பங்கேற்புடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது இவ்விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இக்கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட பேராசிரியர் GL பீரிஸ், நாங்கள் இந்த முயற்சியை மிகவும் நேர்மையான முறையில் மதிக்கின்றோம். இது மிகவும் பயனுள்ள ஒரு வேலைத்திட்டம் என்று நான் நம்புகின்றேன். கரு ஜெயசூரிய தனது உரையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் இரண்டையும் ஒன்றாக இணைத்து செயல்படுவது பற்றி பேசினார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முனைந்தால் ஒருவித தாமதம் ஏற்படக்கூடும் என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் வெளிநாட்டு தரப்புகள் தொடர்பான விடயங்களில் சில சிக்கல்கள் உள்ளன. அதனை செய்ய வேண்டாம் என்று நான் கூறவில்லை. ஆனால் ரோகண கெட்டியாராய்ச்சி கூறியது போல தற்போது உள்நாட்டில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அங்கிருந்து ஆரம்பித்தால் இந்த செயல்பாட்டை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு எந்தவிதமான சட்ட ரீதியான தடைகளும் இல்லை. அரசியலமைப்பின் 3வது சரத்தில் அரசாங்கத்தின் அதிகாரம், மனித உரிமைகள் மற்றும் வாக்குரிமை ஆகிய 3 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 83வது சரத்தின் 2 உபபிரிவின்படி பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பொன்று இல்லாமல் இந்த விடயங்களை மாற்ற முடியாது. ஆனால் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு அது தடையாக இருக்காது. இதனை பாராளுமன்ற குழுக்களூடாக விரைவில் முன்னோக்கி எடுத்துச் செல்ல முடியும் என்று நான் யோசனை முன்வைக்கின்றேன். இதில் 2 விடயங்கள் முக்கியம் என நான் கருதுகின்றேன். அவற்றில் முதலாவது பாதுகாப்பு வழிமுறைகளாகும். அக்கிரமங்கள் அல்லது முறைகேடுகள் நடக்காத வகையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, அனைத்து பங்குதாரர்களுடனும் முழுமையான கலந்தாலோசனை செய்தலாகும். இது மிகவும் அவசியமானது. சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை உள்வாங்கி இதனை செய்ய வேண்டும். அண்மை காலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பல சட்டங்களில் உள்ள பெரிய குறைபாடு என்னவென்றால் இவ்வாறான கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடைமுறை சரியாக இடம்பெறவில்லை. உதாரணமாக, அண்மையில் கொண்டுவரப்பட்ட வாடகை சட்டத்தை அந்த முறையில் சட்டமாக்க முடியாது என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு அதனை தற்காலிகமாக மீளப் பெற்றுக் கொண்டுள்ளது. அதேபோல 1979ஆம் ஆண்டின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் இருந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அது பழைய சட்டத்தை விடவும் கொடூரமான ஒன்றாக இருந்தமையினால் அதனையும் தற்காலிகமாக நிறுத்த வேண்டியிருந்தது. இவையெல்லாம் முறையான கலந்தாலோசனைகள் இல்லாத காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுகளாகும். இந்த திட்டத்துக்கு மத்தகையதொரு நிலைமை ஏற்படக்கூடாது. எனவே கடந்த கால அனுபவங்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அனைத்து தரப்பினருடனும் முழுமையான ஆலோசனைகளை நடத்துவது அவசியம் என்று நான் முன்மொழிகிறேன். ஆனால் இங்குள்ள பிரதான அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் சர்வஜன வாக்குரிமை என்பது சரியான காலத்துக்கு வழங்கப்பட வேண்டும். மாகாண சபைகள் என்பது ஏதோ ஒரு சாதாரண விடயம் அல்ல. அது மிகவும் முக்கியமானது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாவிட்டால் அந்த சமூகத்தில் சர்வஜன வாக்குரிமை என்பது உண்மையாக செயற்படுத்தப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் 9வது அட்டவணையின் கீழ் மாகாண சபைகளுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் சமன் ரத்நாயக்க கருத்து தெரிவிக்கையில், தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர்கள் ஒருவரான பேராசிரியர் ரத்னஜீவன் ஹோல் குறிப்பிட்டுள்ள ஒரு விடயத்தை நான் இங்கு நினைவுபடுத்துகின்றேன். குழுக்கள் என்பவை அறிக்கையை தயாரித்தால் அவற்றின் பணிகள் நிறைவடைந்துவிடும் என்பதை அவர் முன்னரே சுட்டிக்காட்டியிருந்தார். அவ்வாறான குழுக்கள் போதுமான அளவில் உள்ளன. குறைந்தபட்சம் எம்மால் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளையேனும் நடைமுறைப்படுத்துமாறு கூறுகின்றோம். கடந்த அரசாங்கத்திடம் நாம் எமது பரிந்துரைகளை முன்வைக்கின்றோம். தற்போதைய அரசாங்கத்திடமும் அது குறித்து கலந்துரையாடியிருக்கின்றோம். ஆனால் நான் ஓய்வு பெற்ற 3 மாதங்களின் பின்னர் எனக்கு கலந்துரையாடலுக்கு
சந்திப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்கு முன்னர் மாகாண சபை முறைமை அரசு அதிகாரிகளால் வெள்ளையானி என விமர்சிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அதிகாரிகளும் அவ்வாறே குறிப்பிடுகின்றனர் என்றார்.